ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ஐ டாக் யூ டாக் பை பிரவீன் கேஎஸ். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்டர்வியூ நம்ம கூட டப்பிங் ஆர்டிஸ்ட் ராம் சார் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம். வெல்கம் டு சகஸ்ரா ப்ரொடக்ஷன்ஸ். தேங்க்யூ. சகஸ்ரா ப்ரொடக்ஷன்ஸ் நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஏன்னா நீங்க இப்போ பேசுனீங்கல்ல சார், அதுலேயே என்னுடைய சைல்ட்ஹுட் மெமரிஸ்க்கு நான் போயிட்டேன் சார். ரொம்ப அற்புதமான, ரொம்ப அழகான, ரொம்ப யூனிக்கான ஒரு வாய்ஸ். தேங்க்யூ. முக்கியமாக நான் எப்பப்பெல்லாம் சுட்டி டிவி பார்க்குறேனோ உங்களுடைய வாய்ஸை கேட்காம நான் கடந்து போனதே கிடையாது. அத்தனை கேரக்டர்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. எனக்கு என்னன்னா என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ்லேருந்தே உங்ககிட்ட ஆரம்பிக்கலாம். தாராளமாக. இது வரைக்கும் உங்களுடைய லைஃப்பில் எத்தனை கார்ட்டூன் சார் பண்ணியிருப்பீங்க மினிமமாக? கார்ட்டூன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கணக்கு வச்சுக்கல. இந்த ஜெட்டிக்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சது, அதுலேருந்து கார்ட்டூன் நெட்வொர்க்கு அந்த மாதிரி எல்லா சேனல்ஸ்லேயும் பண்ணியிருக்கேன். குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கார்ட்டூன்ஸில் வந்து சோட்டா பீம், டாம் அண்ட் ஜெர்ரி, ஷின்சான். குறிப்பாக என்னுடைய வாய்ஸுக்கு பயங்கர ஃபேமஸாக இருந்தது வந்து டிமோன் அண்ட் பும்பா. அதில் அந்த டிமோனுக்கு நான் தான் வாய்ஸ் கொடுத்தேன். டிமோனுக்கு நான் பேசினேன். பும்பாவுக்கு வந்து விஜயகுமார்னு லெஜெண்டரி டப்பிங் ஆர்டிஸ்ட்டு அவர் பேசினார். அவர் இப்போ நம்ம கூட இல்லை. படம் பார்க்கும்போது டிஸ்னிலேருந்து மறுபடியும் ரிலீஸ் பண்ணுறாங்க லயன் கிங்கு. நான் அதில் பெருசாக மற்ற ஆர்டிஸ்ட் இருந்தாலும் அந்த பழைய டிமோன் அண்ட் பும்பாவுடைய வாய்ஸை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் சார். எனக்கு தெரிஞ்சு அப்படிப்பட்ட ரெஸ்பான்ஸ் உங்ககிட்ட நிறைய வந்திருக்கும்ன்றது நான் நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்தது. பட் அவங்களுடைய விருப்பம் இல்லைங்களா? கண்டிப்பா. ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு செலிபிரிட்டி வாய்ஸ் எதிர்பார்க்கும்போது அவங்க சாய்ஸ் தான், நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. டாம் அண்ட் ஜெர்ரியில் ஒரு சில ரொம்ப சொற்பமான ஒரு போர்ஷன்ஸில் தான் நம்ம வாய்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம். பட் மேக்ஸிமமாக அவங்க வந்து சவுண்டில் தான் நிறைய இருக்கும். ஆமாம். நீங்கள் அதை எப்படி சார் மேட்ச் பண்ணுறீங்க? அதில் என்ன மாதிரி ஒர்க் அவுட்? இல்லை, டாம் அண்ட் ஜெர்ரியில் வந்து ஸ்பைக்குன்னு ஒரு டாக் ஒன்று. ஆமாம் சார், அதுக்கு வந்து இந்த கட்ட குரலில் நீங்கள் தான் பேசுவீங்க. ஆமாம். இவன் தான் என் பையன் டைக். டேய் டைக், எங்கேயும் போய் விளையாடக்கூடாது, சரியா? அமைதியாக இருக்கணும், ஓகே? இந்த மாதிரி இருக்கும். அது கார்ட்டூனில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மியூசிக்கில் தான் போகும். ஆமாம் சார். ஒரு சில எபிசோட்ஸு, படங்கள் இதிலெல்லாம் வந்து கேரக்டர்ஸ் பேசுகிற மாதிரி வரும். அண்டு இன்னொரு பயங்கர ஹிட்டான ஒரு கார்ட்டூன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷின்சான். இப்போ வரைக்கும் ஃபேவரேட்டாக அது எல்லாருக்குமே இருக்குது. அதுலேருந்து எனக்கு ஒரு சில சீக்வன்ஸ். ஷின்சானில் பார்த்தீங்கன்னா நான் அந்த ப்ரொஃபஸர் தெரியும், அதுக்கப்புறம் ஹாரியுடைய அப்பா, அப்புறம் இந்த சைடில் ஹீரோயினோட அப்பா ஒன்று வரும். ஓகே ஓகே. அந்த ரெண்டு தாத்தா அவைலபிலிட்டியை பொறுத்து தான் இருக்கு. ஆர்டிஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்களே. ஆமாம், அதில் ஆக்ஷன் காமென் ஒன்று வரும். அந்த மாதிரி பல கேரக்டர்ஸ் அதுலேயும் பண்ணியிருக்கேன். அதில் குறிப்பிட்டு அந்த ப்ரொஃபஸர் கேரக்டர், ஏய் ஷின்சான் எங்கேயும் போகக்கூடாது, ஓகே, ஒழுங்காக பாடத்தை படிக்கணும், அந்த மாதிரி வரும். அந்த தாத்தா வந்து டோட்டலாக பல் இல்லாமல் இருக்கும். ஏண்டா ஏண்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கேரக்டருக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணி பேசணும். சரி, இப்போ இந்த சேஞ்ச் ஓவர் இருக்குல்ல சார், நீங்கள் ஒரு அந்த செகண்ட்ஸில் பண்ணிட்டீங்க. நானும் உங்களை லைவில் தான் பார்க்குறேன், ஆனால் எனக்கு காதில் மட்டும் அது வேற ஒரு சவுண்டா. இது எப்படி சார் இங்கே இந்த மீட்டரில் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணால் இதெல்லாம் மாறுன்ற அந்த ஐடியாவுக்குள்ளே எப்போ சார் வந்தீங்க? அது வந்து ஆஸ் அ டப்பிங் ஆர்டிஸ்டாக ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே அது இருக்கணுன்றது என்னுடைய ஃபீலிங். ஓகே. இப்போ ஃப்ரேமில் ஒரு கேரக்டர் பார்க்கும்போது இந்த கேரக்டருக்கு இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ ஒரு சிங்கம் அப்படின்னு எடுத்தால் நார்னியா சிங்கம் அஸ்லான். ஸோ அதுக்கு நிறைய பேரை வாய்ஸ் டெஸ்ட் எடுத்தாங்க. என்னென்னா சிங்கம்ன்ற அந்த ஒரு போல்ட்னஸும் இருக்கணும், அதில் ஒரு டிவைனிட்டி இருக்கணும். அதுக்கு டெஸ்ட் எடுத்த டைலாக் வந்து, எழுந்திரு பீட்டர், எழுந்திரு, நார்னியாவை ஆள பிறந்த ராஜனே, எழுந்திரு, உனக்காக இந்த நார்னியா ராஜ்யம் காத்து கொண்டிருக்கிறது, இப்படி வரும். அந்த மாதிரி அதான் இப்போ இந்த ஒரு கேரக்டர் பார்க்கும்போது ஓகே இதுக்கு இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த கேரக்டர் பல் இல்லாமல் இருக்குது. ஸோ அப்படி நம்ம இமேஜின் பண்ணி பண்ணுறது தான் ஒரு கேரக்டருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறதுனால இந்த வெரைட்டி வர்றதுனால விவேக் சார் படங்கள்லாம் ஒரு கேரக்டர் ஒருத்தர் பல் எடுத்து மூக்கு கடிப்பார், ரெண்டு சின்ன பசங்களை ஆட்டோவில் ஏற்றுவார், டே சின்னவனே பெரியவனே. அவருக்கு நிறைய படங்களில் நான் பேசியிருக்கேன். அவருக்கு வந்து டோட்டலாக செட்டு பல். ஓகே. இந்த இடம் வந்து உள்ள போயிருக்கும். ஓகே. ஸோ அவர் பல் செட்டு வச்சாலுமே
அது உள்ளதான் இருக்கு. அந்த பல் போன மாதிரி தான் இருக்கும் ஒரு வாய்ஸ். ஓகே. ஸோ அவருக்கு மேட்ச் பண்ணி நிறைய படங்கள் பேசியிருக்கேன். அதில் சொக்கத்தங்கம்னு பாக்யராஜ் சார் டைரக்ஷனு, விஜயகாந்த் சார் ஹீரோ. இந்த படம் டெஸ்ட்டுக்கு போயிருக்கும்போது அப்படி தான், அப்போ கொஞ்சம் பெரிய மீசையெல்லாம் வச்சுருந்தேன். என்னங்க இந்த உருவத்திலிருந்து இந்த வாய்ஸா அப்படின்னு சொல்லிட்டு, எப்படின்னா ஒரு ஜோசியராக வருவார். ஓகே சார், நான் ஒரு பண்பமான ஜோசியன் சார், என்னை ஒரு அச்சு ஈச்சுன்னு வராது சார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார், பார்த்து சார் நீங்கள் தான் சார் காப்பாற்றணும் அப்படின்னா. ஸோ இந்த பல் இல்லாமல் பேசுறது அந்த கேரக்டர் பார்க்கும்போது வரது தான். இன்னொரு பாயிண்ட் சார், இப்போ டப்பிங் ஆர்டிஸ்ட் நான் எல்லாருமே பார்க்குறேன், நீங்கள் இத்தனை வாய்ஸ் பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் இத்தனை வெரைட்டிஸ் பண்ணுறீங்க, அந்த நாக்கு அப்படி மேலே வைக்கிறது, இந்த ஜாலைனை உள்ளே தள்ளுறது, ஆனால் வார்த்தைகள் அவ்வளோ கிளாரிட்டியாக எக்ஸாக்டாக வருது. டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு முக்கியமானதே கிளாரிட்டி தான். இப்போது பல பேர் தமிழ்னு சொல்ல தெரியாமல் இருக்காங்க. தமிழ் பேசுகிறாங்க, அதெல்லாம் எனக்கு வராதுன்றாங்க. ஆனால் அதை கற்றுக்கணும் இல்லையா? நம்மளுடைய இப்போ எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொல்லலாம், தமிழ் தெரியாதுன்னு, தமிழே தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. அதுவும் தமிழ்னே சொல்ல தெரியாதுன்னு எப்படி சொல்லலாம்? குறிப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கே தமிழை தவிர வேறு லாங்குவேஜ் தெரியாது. ஆனால் எல்லா லாங்குவேஜ்லேயும் நான் பேசியிருக்கேன், எழுதி வச்சு பேசுவேன். பாஷை எல்லாமே வெறும் ஓசை தானே. ஆமாம் சார். அதனால் அது கைட் பண்ணுறதுக்கு, சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இருந்தால் கரெக்டாக பண்ண முடியும். அதர் லாங்குவேஜில் இப்போ தெலுங்குல பேசுகிறீங்க, கன்னடத்தில் பேசுகிறீங்கன்னா அவங்க சொல்கிறத நீங்கள் தமிழில் எழுதிப்பீங்க. ஆமாம். அதுக்கப்புறம் அந்த ப்ரொனன்சியேஷன்லாம் எப்படி இருக்குன்றதை அவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஒருத்தர் கைட் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்க. அதை கரெக்டாக கொஞ்சம், இப்போ தமிழ்னா கொஞ்சம் அசால்ட்டாக அடிக்க முடியும், ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், அந்த டோன் இப்படி தான் இருக்கும்ன்றது நமக்கு தெரியும். என்னென்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ ஒன்று சொல்லித்தரீங்க அப்படின்னா அதை அப்படியே ஜெராக்ஸ் காப்பி மாதிரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ அதனால நமக்கு அந்தந்த லாங்குவேஜ்காரங்க மாதிரியே இருக்கும். இப்போ சில பேர் அதர் லாங்குவேஜ் ஆளுங்க தமிழோ வேற லாங்குவேஜோ பேசுனா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். எனக்கு கடவுளுடைய அருளில் அந்த லாங்குவேஜ் மாதிரியே இருக்குன்னு சொல்கிறாங்க. நமக்கு தமிழில் இந்த சவுண்ட் இப்படி தான் இருக்குன்றது நமக்கு தெரியும். என்னதான் அவங்க சொல்லி கொடுத்தாலும் அதை நீங்கள் அப்படியே பேசுறீங்க. பட் ஒரு சில நேரத்தில் அந்த ஆட்களும் அங்கே இருக்க மாட்டாங்க, நமக்கு வேற ஐடியாவை மட்டும் சொல்லி. இல்லை அந்த மாதிரி இல்லாமல்லாம் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வராது இல்லையா? ஏன்னா ஒரு மொழியில் அந்த ஆளுமை இருக்கணும். அந்த ஆளுமை இருக்கிற ஆளுங்க உட்காந்துருந்து நமக்கு சொல்லி கொடுத்தா தான் அது வரும். நானாக ஒன்று பண்ணேன்னா அது தப்பாக தான் இருக்கும். எல்லாமே டீம் ஒர்க்கு தான். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் வெளியில் போகிறீங்க, அங்கே இருக்க குழந்தைங்கலாம் உங்கள் பின்னாடியோ இல்லை பக்கத்துலேயோ உட்காந்துக்கிட்டு உங்களுடைய வாய்ஸே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள் எப்பயாவது அதே வாய்ஸில் பேசி அவங்கள சர்ப்ரைஸ் பண்ண அந்த மூமெண்ட் கேட்பாங்க குழந்தைங்க. ஆக்சுவலாக குழந்தைங்க தான் அதிகமாக ரசிப்பாங்க. நான் இந்த துறைக்கு வரத்துக்கு காரணமே நிறைய பசங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற பசங்கள்லாம் உட்கார வச்சுக்கிட்டு. ஆமாம், ஃபேன்ஸ்ன்னு இல்லை, இதுக்கு வரத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். ஓகே. ஓ, இந்த துறைக்கு ஃபீல்டுக்கு வரத்துக்கு முன்னாடி அந்த வாய்ஸ் பேசுகிறேன், இந்த வாய்ஸ் பேசுகிறேன்னு. ஆனால் அது வாய்ஸ் வருதோ இல்லையோ பசங்களை உட்கார வச்சு பேசி காட்டி அவங்கெல்லாம் சந்தோஷப்படுவாங்க. அப்படி இதில் ஈடுபாடு வந்தது தான். அது பும்பா டிமோன் ரொம்ப அப்படி ஒரு ஜாலியான காமெடியா, அதுவும் கரெக்டான டைம்ல கவுண்டர் போடுற கேரக்டர் பயங்கர ஸ்பீடா இருக்கும். ஆமா. இப்போ நார்மல் கார்ட்டூன் பேசுறதுக்கும் டிமோன் பேசுறதுக்கும் நம்ம அந்த டைமிங் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா ஸ்பீட் ரன்னிங்கா இருக்கும். பும்பா 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 பும்பா, டே பும்பா வாடா, சீக்கிரம் வாடா, இங்க சாப்பாடு இருக்குடா, வாடா போய் சாப்பிடலாம், வாடா சீக்கிரம் வாடா அப்படின்னு. உடனே அவரு விஜய் நான் சொல்லுவாரு, டே டிமோன், நீ என் உயிருக்குயிரான உயிர் நண்பன்டா, நீ கூப்பிட்டா நான் எங்கே வேணாலும் வரேன்டா. அதான்டா என் நண்பன், வாடா சீக்கிரம் போகலாம் வாடா அப்படின்னு. நம்ம கியூட்டா இருக்கு சார். இது நேரில் பார்க்கும்போது இன்னும் அழகா இருக்கு. அண்ட் இதை தாண்டி இத்தனை வருஷமா நம்ம ஃபீல்டில் இருக்கோம் சார். இந்த ஃபீல்டில் இருந்து உங்களுக்கு என்னென்னலாம் சார் இது ரொம்ப நல்ல ஒரு ஃபீல்டாகவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தந்துகிட்டே இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது? இல்லை, நம்ம ஒர்க் பண்ணுறது ரசித்து, அதாவது இஷ்டப்பட்டு உழைக்கணும், கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடாது. கண்டிப்பாக. ப்ளஸ் இந்த ஃபீல்டு எங்கள் அப்பா இந்த ஃபீல்டில் டைரக்டராக, ரைட்டராக, நடிகராக இதுலேயே இருந்தார். அவருடைய இன்ஸ்பிரேஷனில் நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன். ஸோ ரொம்ப ரசித்து ஒவ்வொரு விஷயத்தையும், இப்போ நான் இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகிறேன்னா அது புதுசு, அந்த மாதிரி தான் நினப்பேன். நம்ம இத்தனை வருஷமாக இருக்கோம், இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் இல்லை. என்றைக்கு போனாலும் அது புதுசாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் பண்ணோம். இன்றைக்கி தான் ஃபீல்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி பண்ணால் தான் நமக்கு ஒரு
சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். கண்டிப்பாக இப்போ நிறைய கார்ட்டூன்ஸ் படங்களை பற்றிலாம் பேசணும் சார். சீரியலுக்கு அப்படி உங்களுடைய போர்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி அதுவும் எனக்கு தெரிஞ்ச என்னன்னா இந்த அதர் லாங்குவேஜஸ் சீரியல்ஸ்ல நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. எனக்கு என்னன்னா தமிழ் சீரியல்ஸ்லேயே நீங்கள் என்னென்ன மாதிரியான ஸ்டேட் சீரியல்ஸும் நிறைய பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ கரண்ட்டில் வந்து ஃபேமஸ் டப்பிங் ஆர்டிஸ்ட் கிருஷ்ணகுமார்னு, ஓகே சார், அவருக்கே நான் டப்பிங் பேசுகிறேன். 2 சீரியல், நினைத்தாலே இனிக்கும்னு ஒரு சீரியல், புன்னகை பூவேன்னு ஒரு சீரியல், அது 2த்துலேயும் கிருஷ்ணகுமாருக்கு நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சூப்பர் சார். அந்த சீரியல்லேருந்து உங்களுக்கு ஏதாவது மெமரபிளான ஒரு 2 சீன் 2 டைலாக் எங்களுக்கு ஷேர் பண்ண முடியும்? நார்மல் இதுதான், சீரியலை பொறுத்த வரைக்கும் நார்மல் வாய்ஸ் தான். எனக்கு ரொம்ப மெமரபுளாக இருக்கிற வாய்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா திலகன் சார், பழைய விஜயகாந்த் சார் ஆக்ட் பண்ண சத்ரியன் படத்தில் அவருக்கு நான் பேசுனது, அவர் கூட ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. அப்போ அவர்கிட்ட அவர் மாதிரி பேசி காட்டினேன். உங்களுக்கு நான் நிறைய படங்கள் பேசியிருக்கேங்க, தெலுங்கு டு தமிழ், மலையாளம் டு தமிழ்லாம். அப்படியா, எங்கே இந்த மாதிரி பேசி காட்டு அப்படின்னாரு. அப்போது அவர் கூட ஆக்ட் பண்ணும்போது அவர் கூட இருந்த ஃபுல்லாக எல்லா நாட்களும் அவர் வீட்டிலேருந்து வர சாப்பாடு தான் எனக்கு கொடுத்தாரு. ராமு, நீ என் கூட தான் சாப்பிட்ணும் அப்படின்னு. பிரேக் விட்டா கரெக்டாக என்னை தேடுவார், வா சாப்பிட்லாம் அப்படின்னு. இல்லை சார், அது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, திலகம் சாருக்கும் பேசியிருக்கேன், அவருடைய பையனுக்கும் நான் டப்பிங் பேசியிருக்கேன். நரின்னு ஒரு படத்தில் அவருடைய சன்னுக்கு பேசியிருக்கேன். திலகன் சார் என்ன ஆட்டிடியூட் பண்ணுவார்? எக்ஸாம்பிள் இப்போ இந்த புருவத்தை தூக்கி நீங்கள் பண்ணீங்க, அப்படி எக்ஸாக்டாக அவருடைய முகத்தை கொண்டு வந்துட்டீங்க சார். அந்த ஒரு ஆக்டிங் வந்தால் தான் நமக்கு நல்லா இருக்கும். குரலில் மட்டும் நடித்தா கூட போதும். பேசிக்காக ஒரு ஆர்டிஸ்டாக நம்ம அதை ஃபீல் பண்ணால் இன்னும் லைவாக இருக்கும். எனக்கு நீங்கள் அஸ்லான் பேசும்போது சார் அப்படிதான் இருந்தது, அப்படியே எனக்கு அவருடைய முகம் அப்படின்னு. இதுக்கெல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுறது நாடக அனுபவம். ஓகே சார். எப்போதுலேருந்து சார் இது ஸ்டார்ட் ஆச்சு? ஸ்டேஜ் பிளே சின்ன வயசுலேருந்தே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே. லெஜெண்டரி ஆர்டிஸ்ட் RS மனோகர் சார், கேள்விப்பட்டிருப்பீங்க, பழைய வில்லன். ஆமாம் சார். அவருடைய நாடகங்கள் திருநாவுக்கரசர், காடகமுத்திரையன், துரோணர், சாணக்கிய சபதம், நிறைய பிளே, அவருடைய பிளே எல்லாத்துலேயும் ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு பாக்கியம் நமக்கு கிடைச்சிது. அதோட அனுபவம் வந்து உங்களுக்கு மனப்பாடம் பண்ணணும். ஸ்டேஜில் நீங்கள் நார்மலாக 8 பேஜ் 10 பேஜ் இருக்கும் சார் மினிமமாக நான் சொல்கிறது. ஆமாம், ஒரு சீனுக்கே எடுத்தீங்கன்னா ஃபுல்லாக நிறைய டைலாக்ஸ் இருக்கும். அது ஒன்ஸ் ஏறிடுச்சுன்னா அப்படியே நிற்கும், மறக்கவே மறக்காது. அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு திருநாவுக்கரசர்னு ஒரு பிளே. ஓகே சார். அதில் வந்து நான் சிவன் வேஷம் பண்ணுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாடகத்தில் எல்லா வேஷமும் பண்ணணும்னு நினைப்பேன். பார்வதி வந்து கேட்பாங்க, சுவாமி, நெடுங்காலமாக தவம் புரிந்து கொண்டிருந்த மற்றவர்களுக்கு கிடைக்காத தங்களின் தரிசன பாக்கியம் இன்று வந்த நாவுக்கரசனுக்கு எப்படி கிடைத்தது? இவர் சொல்லுவார், தேவி, நாவுக்கரசன் யார் என்பதை நீ மறந்து விட்டாயா? சந்தம் மணக்க, நம் சிந்தை இனிக்க, அவன் பாடிய செந்தமிழ் பதிகத்தை நீ கேட்கவில்லையா? 5 எழுத்தை நினைவுறுத்தும் விதமாக 5 இதழ்களோடு அமைந்த கொன்றை மாலை எனும் ஆரம், நஞ்சினை கொண்ட நாகம் எனும் ஆரம், இவை அனைத்தையும் விட நாவுக்கரசன் பாடிய தேவாரம் நாம் சூடத்தக்க பாரமாக அமைந்து விட்டதல்லவா? இது வந்து ஒரு டைலாக். சார், அதே மாதிரி உங்களுடைய வாய்ஸ் நான் இன்னொரு இடத்துல கேட்டிருக்கேன். என்னன்னா, இந்த கார்ட்டூன்ல ராமாயணம் ஒன்று வந்து சார், அதுல வந்து வாய்ஸ் ஓவரா உங்களுடைய வாய்ஸ் இருந்தது. அதை பத்தியும் சரி, இப்போ ரீசெண்டா ரிலீஸ் பண்ணாங்க சார், மறுபடியும் லெஜெண்ட் ஆஃப் ஹனுமான். அதேதான், அதுல வந்து ராவணன் வாய்ஸ் இதே இதுல தான் பண்றது. டிஃபரெண்டா காட்டுறாங்க. ஃபுல்லா ராவணனுடைய வாய்ஸ் ஓவர்ல ராவணன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி ராமாயணம் எப்படி போகுது அப்படின்ற மாதிரி அதில் ஹனுமானுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப டெடிக்கேட்டடாக கரெக்டாக பண்ணணும். நீங்கள் சொன்ன மாதிரி வாய்ஸ்லேயே அதை பண்ணலாம், ஆனால் அதை நடித்து பண்ணும்போது அது இன்னும் லைவாக கண்டிப்பாக. நீங்கள் இப்போ பேசினதுக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு என்னோட லைஃப்பில் பாதி நாள் உங்கள் வாய்ஸை தான் நான் கேட்டு வளர்ந்துருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து. ஆமாம், இங்கிலீஷ் டு தமிழ் பூம் ஆகும்போது ஃபஸ்ட்டு படம் வந்து இது வந்தது, ஜுராசிக் பார்க். ஜுராசிக் பார்க்லாம் நான் எனக்கு தெரிஞ்சு பல வாட்டி விஜய் டிவியில் ரிப்பீட் மோடில் பார்த்த ஒரு படம். அந்த படம் தான் ஃபஸ்ட்டு தமிழில் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதான் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒன்று வரும். ஜுராசிக் பார்க்கில் என்ன சார் பண்ணியிருந்தீங்க? ஜுராசிக் பார்க்கில் க்ரௌட் ஒர்க் பண்ணேன். ஓகே. அப்போ தான் நான் அப்கமிங் இருந்ததுனால. சூப்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் வில்லன், பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் வில்லன்,
அனகோண்டா 3ல ஹீரோ நிறைய மாற்றி அப்படியே மெயினாக இந்த நார்னியா வந்ததுக்கப்புறம் நார்னியா இன்னும் பயங்கர பீக் ஆயிடுச்சு. பெரிய லெவலில் நமக்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்தது. நான் ஃபஸ்ட்டு அந்த க்ரீன் காப்ளினுக்கு நீங்கள் அதுதான் எனக்கு அதுதான் ரொம்ப பெக்யூலராக. ஏன்னா அதுலேயும் என்னென்ன சார் 2 விதமான வாய்ஸ் வரும். ஒன்று சாஃப்டாக இருக்கும். அவர் வந்து க்ரீன் காப்ளினாக மாறினதுக்கப்புறம் ரொம்ப பயங்கர டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்ச் இருக்கும். ஸ்பைடர்மேன், நீ காலேஜுக்கு லேட்டாக வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு டயலாக் ஞாபகம் இல்லை, சும்மா சொல்கிறேன் அந்த இதுக்காக. என் பையன் ஹாரி கூட டின்னருக்கு என் வீட்டுக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஈவினிங் ஃப்ரீயாக இருந்தால் வாயேன், மீட் பண்ணலாம் அப்படின்னதுக்கப்புறம் இவர் அந்த இதெல்லாம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் முடிஞ்சு க்ரீன் காப்ளினாக வருவார். அந்த சிரிப்போடு தான் பறந்து வரும். உன்னை விட மாட்டேன் ஸ்பைடர்மேன் அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த டைலாக்லாம் பேசும்போது மணி 2 மணிக்கு பேசணும். ஸ்பைடர்மேன் படம் டப்பிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது அர்ஜென்சின்னு சொல்லிட்டு ரிலீஸ் டேட்டு கொடுத்துட்டாங்கன்னு ஈவினிங் 6 மணிக்கு ஆரம்பித்து விடிகாலையில் 3:30-4 மணிக்கு முடித்தோம் 2 கேரக்டரும். பழைய லெஜெண்டரி டப்பிங் ஆர்டிஸ்ட் நிறைய பேர், நமக்கு முன்னோடிகள் நிறைய பேர் இருக்காங்க. லைக் தீனரட்சகன் சார், ராஜ் மகேந்திரா சார், தீனரட்சகன் சாருடைய தம்பி ராஜ் மகேந்திரா சார் இருக்கார். அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கேவி ஸ்ரீனிவாசன் இருந்தார், ராமமூர்த்தி, நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களுடைய வழித்தோன்றலில் நம்ம அப்படியே அதை ஃபாலோ பண்ணி வரல. தினரட்சகன் சார்லாம் லெஜெண்டரி டப்பிங் ஆர்டிஸ்ட், டப்பிங் சிவாஜின்னு பேர் வாங்கினவர். அந்த இது நம்மாள் படம் பார்த்தீங்க, பாக்யராஜ் சார் படம், அதில் அந்த ஹீரோயின் ஃபாதராக வருவார்ல, நீ பிராமணனா சொல்லு, அந்த கேரக்டர் வாய்ஸ் கொடுத்தவர் தினரட்சகன் சார். அவருடைய பிரதர் ராஜ் மகேந்திரா சார், அவரும் பல படங்கள் பேசியிருக்காரு. இப்போது இங்கிலீஷ் தமிழ் படங்கள்லாம் ஒரு ஃபாரினர் கேரக்டர் வருதுன்னா ராஜ் மகேந்திரா சார் தான் பேசுவார். ஏன்னா படித்தவர், அசால்ட்டாக பேசுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய டப்பிங் ஆர்டிஸ்ட்டு வந்து சாதனை பண்ணியிருக்காங்க. ரவிசங்கர் சார், அருந்ததி, சோனு சூத் அவருக்கு. அதுக்கப்புறம் தேவநாராயணன் ரவிசங்கர் சார், அவர், ராஜேந்திரண்ணா, MS பாஸ்கர் அண்ணா. அவங்கெல்லாம் லெஜெண்டரி டப்பிங். எனக்கு தெரிஞ்சு உங்க வாய்ஸ் MS பாஸ்கர் சார் வாய்ஸ் அப்படி ஒரு அவர்லாம் சாதனையாளருங்க. நான்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. சுரேந்திரண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். SM சுரேந்திரண்ணா வாய்ஸு, இந்த விஜயண்ணா வாய்ஸு, நிறைய பேர் ரசித்து MA பிரகாஷ் அவர் வாய்ஸ்லாம் பயங்கர யதார்த்தமாக இருக்கும். பிரகாஷ் அண்ணா கிட்ட நான் அசிஸ்டண்டாகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் ரைட்டராகவும் பண்ணியிருக்காரு, அவர்கிட்ட நான் அசிஸ்டண்டாகவும் பண்ணியிருக்கேன். அற்புதமான வாய்ஸஸ் நிறைய பேர் நமக்கு பாதை போட்டு கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சார் நீங்களும் MS பாஸ்கர் சாரும் ஒரே நேரத்தில் இந்த ஒரு சீன் நாங்கள் 2 பேர் டப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு மெமரி இருக்கா? பண்ணியிருக்கோம். டப்பிங் படங்கள் சிங்கம் ஒன்று புறப்பட்டதுன்னு சாய் குமார் சார் படம் ஒன்று, அதில் நானும் அவரும் பேசியிருக்கோம். ப்ளஸ் நான் லெஜெண்டரி ரைட்டர்ஸ் எல்லாருக்கிட்டேயும் நான் வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண காலத்தில் எல்லா டப்பிங் ஆர்டிஸ்ட் கூடயும் பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அவங்க கூட காம்பினேஷன் பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. இது மட்டும் இல்லாத சார், எனக்கு வந்து டிஸ்கவரி சேனல், நேஷனல் ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி சேனல், இந்த சேனல்லையும் நான் உங்களுடைய வாய்ஸ் ஓவர்ஸ் பேசியிருக்கேன். அதுவும் நல்ல அனுபவம். அதுதான் சொன்ன மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒன்று வரும்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி NGC, அதுக்கப்புறம் டிஸ்கவரி, இது எல்லாத்துலேயும் வாய்ஸ் ஓவர்ஸு ப்ளஸ் கேரக்டர்ஸு, ஆன் கேமரா, ஆஃப் கேமரா, அந்த மாதிரி. அதான் எது வந்தாலும் அதில் நம்மளுடைய பங்களிப்பு இருக்கும். இந்த அனிமல்ஸுக்கு வாய்ஸ் கொடுக்குறீங்களா சார்? அதுவும் எப்படின்னா அந்த டயலாகோடையே அந்த வாய்ஸும் இருக்குது, அந்த சவுண்டோட. இப்போ சிங்கத்துக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா இந்த டயலாக் முடிச்சுட்டு அந்த சிங்கத்தோட சவுண்டும் ஒன்று வருது. அந்த கேரக்டர் டயலாக் பேசுகிறோம் இல்லைங்களா, அது பார்க்கும்போது நம்ம டயலாக் பேசும்போது அதில் இன்வால்வ் ஆகிடுவோம். ஓகே. ஸோ அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் போடுறாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளும் கொடுக்கறதுல ஒரு நம்மளை அறியாமல் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்னு படம் வந்து, ஆமாம் சார் தெரியும், அதில் வந்து ஸ்டார் ஸ்க்ரீம்னு ஒரு கேரக்டர். அந்த கேரக்டருக்கு ஒரிஜினலில் கிராக்டு வாய்ஸ் இருக்கும். ஓகே. நான் வந்து ஒரிஜினல் வாய்ஸை மேட்ச் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணேன். ஓகே. ஸோ அவங்களே அதை குறிப்பிட்டிருந்தாங்க மெயிலில். கரெக்டாக நம்ம ப்ராசஸ் வாய்ஸ் இருந்தது. அதே இதுதான் இப்போ இதுக்கும் வந்தது. இப்போ வெனம். ஆமாம் சார், வெனமுக்கும் அதே வாய்ஸ். வெனமில் ஒரு ஓப்பனிங்கில் வரும், அது நான் பேசினேன். வெனம் உயிர் பிழைக்கணும்னா
அந்த கோடு எனக்கு தேவை. அந்த கோடு கொண்டு வரத்துக்கு நீங்கள் எல்லாரும் உதவி செய்யணும். வாங்க. இது வந்து ஒரு ஸ்டுடியோன்றதுனால கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறோம். இன்னும் அது மைக்கு முன்னாடி போகும்போது இன்னும் பிளாஸ்ட் ஆகும். இல்லை சார், அந்த டெப்த்தை நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. அதுவும் அந்த வெனம்ல அதுதான் மெயின் வில்லன் கேரக்டர். அவன் தான் வந்து லாக் பண்ணுவான். எல்லாரும் போய் அந்த வெனம் கிட்ட இருந்து அந்த சாவி எடுத்துட்டு வாங்க. பயங்கர சார். அதே மாதிரி மார்வல் அப்படின்னு வரும்போது அவெஞ்சர்ஸ் மிஸ் பண்ண முடியாது. நீங்க அப்படி ஏதாவது அவெஞ்சர்ஸுக்கு ஏதாவது வாய்ஸ் பண்ணிருக்கீங்க? அவெஞ்சர்ஸில் விஷன் வந்து இன்னொரு கேரக்டராக வருவார். அந்த ஜாவிஸ்க்கு நான் தான் விஷன் எல்லா பார்ட்லயும் நான் தான். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா படம் பேரோ கார்ட்டூன் பேரோ ஞாபகம் இருக்காது. கண்டிப்பா கேரக்டர்ஸ் நம்ம என்னவா பண்றோம், அதுல என்ன ஒரு டெப்த் கொடுக்குறோன்றதை வச்சுதான் அது டிராவல் ஆகும். அதை தாண்டி நிறைய வெப் சீரிஸும் வருது சார். இப்போ வெறும் ஹாலிவுட் மட்டும் இல்லாம ஹிந்தி, தெலுங்குன்னு அவங்களும் அதை டப் பண்றாங்க சார். அப்படி உங்களுடைய ஃபேவரட்டான ஒரு வெப் சீரிஸ்னா இப்போ இது போச்சு மணி ஹைஸ்ட்ல அந்த ஹெல்சிங்கி அந்த கேரக்டர். அதுக்கப்புறம் தெலுங்கு தமிழ் படம் இப்போது குண்டூர் காரம் அதில் ஜெயராம் சாருக்கு ஆர்டிஸ்ட் வாய்ஸோட டப்பிங் ஆர்டிஸ்ட் வாய்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சாய்ரவி சாருக்கு நான் பேசியிருக்கேன். இப்போது குருஷேத்திரம்னு ஒரு படம் பண்ணார். அதில் சகுனியா அந்த கேரக்டர் நான் தான் பேசினேன். அதுக்கு அவரே ஃபோன் பண்ணி சொன்னார் நல்லா இருக்கு அப்படின்னு. சகுனி அந்த டைலாக் தான் ஞாபகம் இருக்கு. ஏன்னா எப்பவுமே மற்ற கேரக்டர்ஸுக்கும் ஒரு சில கேரக்டர்ஸுக்கு வந்து அதோட வேரியேஷனே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். சகுனி அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். ஆமாம். என் பகடைக்காயின் ஆட்டத்தை இனிதான் நீ பார்க்க போகிறாய் துரியோதனா. இந்த பகடையை உருட்டி பாண்டவர்களை திசை தெரியாமல் ஆக்கப் போகிறேன். பார், என் ஆட்டத்தை பார். இது அதுல இருக்கிற டைலாக் எல்லாம் கேட்காதீங்க. இல்ல சகுனின்னா ஒரு ஷார்ப் வாய்ஸ் போட்டு பண்ணுவாங்க. ஓகே, பார் துரியோதனா பார் அப்படி இருக்கும். அது இல்லாம பார் துரியோதனா பார் ஒரு ஒரு கன்னிங்னஸோட சேர்ந்து ஒரு வில்லனிசமும் கொடுத்துருப்பாரு. சரியா? சூப்பர் சார். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசணும். நீங்கள் வெறும் டப்பிங் ஆர்டிஸ்டாக மட்டும் இல்லாமல் நிறைய ரைட்டர்ஸ் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இதை தாண்டி வேறு என்னென்ன ஏரியாஸ்லாம் சார் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? நான் ரைட்டிங் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன், டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன், மேடை நாடக கலைஞராக ஒர்க் பண்ணியிருக்கேன். சினிமாவில் ஏதாவது ஒரு பார்ட்டாக இருக்கணும். இப்போ மறுபடியும் சீரியல்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக சார். இப்போ மறுபடியும் மேடை நாடகங்கள் ஒரு பெரிய அளவில் ரீச் வருது சார். எல்லாருமே ஆடியன்ஸ்லாம் போய் ஸ்டேஜ் ஷோஸ் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. உங்களுக்கு அப்படி ஏதாவது ஆசை வந்திருக்கு சார்? மறுபடியும் நம்ம ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படிங்களா? ரெகுலராக பண்ணி இந்த 10ஆம் தேதி கூட ராகவேந்திரர்னு ஒரு பிளே இருக்கு. சூப்பர் சார். ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ஒன்ஸ் நீங்கள் மேடை ஏறிட்டீங்க, அரிதாரம் பூசிட்டிங்கன்னா அதை விட முடியாது. எங்கள் அப்பா தான் சொல்லுவார், சினிமா ஸ்டுடியோ சுற்றின பூனை கூட அதை விட்டு வெளியே போகாது, அங்கேயே தான் சுற்றி வரும்னு. ஒன்ஸ் நீங்கள் சினிமா அப்படின்னு என்ட்ரு ஆகிட்டிங்கனாலே இதை விட்டு வெளியே வரத்துக்கு உங்களுக்கு முடியாது, கஷ்டமாக இருக்கும். ஐயோ நம்ம எப்படியாவது சாதிச்சிடணும்னு. பல பேர் சாதித்தவங்களும் இருக்காங்க, பல பேர் சாதிக்க முடியாமலே இருக்காங்க. நான்லாம் சினிமாங்கிறது பெரிய கடல். நான் கரையில நின்று கால் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இதுல உள்ள போய் மூழ்கி முத்தெடுத்தவங்கலாம் இருக்காங்க. கண்டிப்பா நான் இன்னும் கரையில தான் இருக்கேன், உள்ள போல. நீங்க அப்படி சொல்றீங்க. இப்ப நான் உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறமா என்னோட லைஃப்ல பாதி நாள் எப்படி எங்க அப்பா அம்மா என் கூட இருக்கவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கே தெரியாம என் கூட இத்தனை வருஷமா டிராவல் பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கண்டிப்பாக உங்களுடைய இந்த ஒரு ஜேர்னி அப்படின்றது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இப்போ எப்படி நான் குழந்தையிலேருந்து இவ்வளோ பெரிய பையனாக மாறி இருக்கணும், அடுத்த ஜெனரேஷனுக்கும் அது போகணுன்ற மாதிரி தான் ஆசைப்பட்றேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்ன மாதிரி வெளிச்சத்துக்கு தெரியாத கலைஞர்களையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வர உங்களுடைய சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.